மேனாட்டு ராசரே மேனாட்டு ராசரே அப்புறம் ஒப்பாரி கொட்டி ஒரு கணத்தில் உண்டாலும் தப்பாமல் தலையிறக்கும் தலைவர் சேவை ஆளக்கூடிய ராஜாக்களுக்கு பணிவான வணக்கம்ங்கிற அன்பான வணக்கம். மங்களம் மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாயிட்டே நான் ஊரா சுத்துறேன். இப்ப போன காரியம் ஆகும் பண்ணிக்குது. ஏப்பா எங்க எங்க தலைக்கான தலை எங்க தலை என்ன அவ்வளவு சீக்கிரம் அங்க போய் கொண்டாட முடியுங்களா? கொண்டு போறாங்க. தந்திரமாக வச்சிருக்கிறேன். தந்திரம் நீங்க வெள்ளிக்கிழமைக்கு காக்கா கழுவு ஆடுனாச்சாரி நீங்க அனைவரும் வெள்ளாங்க கைக்குள்ள இருக்கிறது உடனே கையில ஆட்டுக்கு தான் கொண்டு வர வேலை எல்லாம் சொல்ற கைக்குள்ள இருக்க கை காட்டு பொன்னாண்ட வரதாலே நம்மள கையில இங்கப்போம் கையை காட்டு இல்ல இன்னைக்கு வெய்யாலக்கிழமை நாளைக்கு காலையில வெள்ளாங்குளத்துல காக்கா கழுவாடு நான் வந்திருக்கேன் நினைச்சுக்குங்க கையில இருக்கிறவாங்க கைக்கு எத்தியாச்சு மேனாட்டு ராசரே 1000 பேருக்குன்னு சொல்கிறேன் பொன்னாண்ட வரத்தானே தந்திரமாக வெள்ளாங்குளத்துக்கு சத்தியத்துக்கு இழுத்திருக்கிறேன் கிருஷ்ணகிரி சத்தியத்துக்கு ஆண்மதுல வந்து பெண்மதல் வரணும் பெண்மதல் வந்து ஆண்மதல் 3 தரம் வந்து தங்க வளம் கூடதான் மரவளம்னு கொடுத்தா நான் வாங்கி போறேன் சத்தியம் பண்ண சொல்லி இழுத்திருக்கிறேன் தந்திர வழியிலே ஆமா பொன்னாமல சாமியை பிரிச்சு வெள்ளாங்குளம் சத்தியத்துக்கு வர சொல்லி இருக்கிறேங்க. நீங்க 1000 பேர் மலையெடுத்து வந்து ஒளிஞ்சிருந்தீங்கன்னா நான் எப்படியாவது பொண்ணரை கொண்டு போடுவேன். கொண்டு போட்டா காக்காய் ஆடு கழுவாடு அப்படி ஆடுனா அப்புறம் தம்பி ஒருத்தர் நீங்க மலநாடு போனீங்கன்னா சக்கரை கொண்டு போடலாம். நான் பொண்ணர வேலையை முடிச்சு போடுவேன். சக்கரை வேலையை முடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சது. எனக்கு மேனாட்டு காளிமன்னன் பட்டம் எனக்கு. ஓ நான் ராசாவு பொண்டாட்டி ராணி மகன் மந்திரி நினப்பு. சரி சரி பரவாயில்லையப்பா. அதன் பிறகு எப்பா அங்க வரையாவாரு என்னங்க சரியான கெட்டிக்கா இருப்போ நீங்க நீவாதீங்க அங்க நீ விடுங்க எனக்கு இன்னும் வலிக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்க 1000 பேர் அங்க வந்துருங்க சொல்லிட்டு போகலாம். காலையில் நீங்க சந்தோஷம். திங்கட்கிழமைக்கு நேரமே நாங்க வந்துடணும். நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. காக்காய் ஆடுதான் நீங்க ஒன்னையும் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடலாம் என்று சொல்லி வாக்கும் அளித்தாரை அந்நேரம் ஆசாரியார் அவர்கள் நம்ம தங்கவலை ஏவாரத்துக்கு போயிட பொண்டாட்டி காமாட்சி வேற உழவு மலைக்கழுதா நம்ம வீட்டுக்காரன கேணம் காணம் சீக்கிரமா வீட்டுக்கு போக வேணும் என்று சொல்லி அப்ப தங்கவலை ஏவாரி தானே தன்னுடைய வீடு வேலி பொண்ணே பொன்மணியே தன்னுடைய வீடு தேடி சனதியில வரானே கவி தருவீரே வரானே அஞ்சருவீரே வரானே ஒன்றும் பேரு நடைய கண்ணகன் மணியே ஒரு வீரத்த வாரானே உண்மை மணியே போகையிலேயே கொண்டாட்டி அவ்வளவு மலை கலந்தா எதுக்கு போய் பார்க்கல அடிமுள்ள அடிமுள்ள காமாட்சி ஏய் யார் அது முக்கிறது மணப்பாறைய மாதி கட்டி மாமியார தாலி கட்டி வயக்காட்டே குழுக போற ஜலக்கண்ணு ஏ காமாட்சி மாமிய வயசு இருந்தா கட்டிக்குவீங்க புருஷன் எவன்டே வந்து முன்னாள் கத்துறவா இல்லைன்னே சரி வந்துடுறாங்க கொண்டாட்டிங்கானோ அழகமொத்தைங்கானோ
இன்னமோ தெரியல. காமாட்சி இந்த மளிகை கடைக்காரர் வந்தாங்க இப்பதான் பேசிட்டு புடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே கொண்டையில போனவன் எவ்வளவு வலிக்க புடிச்சுட்டே நீ வலிக்குது, கையே வலிக்குதா? அதானு கேட்டேன். அழகமுத்து அப்பா அம்மா அப்ப வந்துட்டானே நீ வரமாட்டானா? ஏமா அப்பன்னு சொல்லிட்டு வேற ஆளாலுமா இல்ல காலையில நீ போய் யாரு என்ன வைக்கிறன்னு பாரு. நான் சீக்கிரமா மளிகை கடைக்காரன் தாண்டி விட்டுறாங்க. அவிவே கீழே உள்ள வந்துட்டானே கொப்பனை அதைவே முடிச்சுக்கிட்டு கிடப்பேன். அவன் எங்க முடிச்சுட்டு வர? அம்மா அம்மா நீதான் கொப்பண்ணி வருவாடா வரமாடா போயிருவேன்னு அழுதேன். அப்புறம் அப்படின்னு நாங்க வசனத்துல 2 பேர் இருந்தோம். இந்த நேரத்துல வந்துருக்கிறேன். எனக்கு வந்து அது தெரியல. போய் எடுத்து கேளு. அழகமுத்து அப்பா அப்பா வந்துட்டியா நீ? மகனே கருப்பிடித்த ஐயா. அப்பா அப்பா தங்கம் அம்மா நீ வரமாட்டேன் கொப்ப அப்படின்னா எது? அம்மா கொப்ப நீ வரமாட்டா அப்படின்னு சொன்னா வரமாட்டானா? ஏன்? அது என்னமா அந்த நாசமா போனதே போயிட்டு நீ வரமாட்டேன் அப்படின்னா நாசமா போயிட்டானா? அப்படின்னு அம்மா சொன்னா. அப்புறம் ஏம்மா அப்பா இல்லையே இது எனக்கு வராங்க அப்படின்னு மணிங்க கிடக்காரு. அது நாசமா போனே போயிட்டு அவியலாவது நம்மளுக்கு துணைக்கு வராங்கடா அவியலே மணிங்க கிடக்காரத அந்த சுபசரி மளிகை கிடக்காரா? வேற கடை இங்க இருக்குது. அம்மா பிஸ்கட்டு முட்டாய் என்ன வாங்கணும் சரி அவங்க கிட்ட போட நீ போய் வாங்கிக்க. நான் சொன்னா வாங்கிக்கிறான்பா. நான் போய் வாங்கிக்கிறேன். எனக்கு சும்மா வீட்டுக்கு வந்தா சரி தாட்டியும் கிடைக்கும். ஏண்டா அப்படியா? உங்க கூட வரங்க விலை கூட சுபசரி மளிகை கிடக்காரு. நீ கடைக்கு போனோம். நீங்க அவியலுக்கு வேண்டாம். நீ அப்போ கடையில் இருக்கிறாங்க போய் வாங்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிறாங்க. அப்புறமாத்த இந்த நம்ம கடையில் நான் கேட்கறது இல்லைங்க அப்படின்னு 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அந்த கடைக்கு போய் நான் அங்க போனேன் பேக்கரிக்கு. அவை 2 பேருமே வந்து ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அப்பா அப்பா கேளு. நீ இல்லாத போது இதே பாட்டு தான் பாடுனா அவங்க கூட நான் கொடுத்த மாப்பத அவைய நாடறிந்த மன்மதந்த அதனாலதான் ஒன்னைக்கு போன நாசமா போன உங்க அப்பா போயிட்டு போற அப்படின்னு பேசினேன். திரும்பி வாரத பாத்துட்டு எவனா வார நான் அப்ப மருந்துங்கிறேன் அது எவனா வார அப்படிங்கிறா. நான் எத்தனையோ கலவை கண்டுகிட்டு வந்தேன். என்னன்னு முன்னாடி விருந்து வைப்பா திங்கிறான்னு இல்லையா? இல்ல விருந்து எங்க உனக்கு ஒண்ணு காண நடத்தியதான் காணும். ஐயோ அம்மா உங்க ஒப்பனுக்கு அதாண்டா அழகு அழகுன்னு இருந்தா நீ அதையில தோச்சிட்டு வந்துட்ட. இந்த விரல ஒண்ணு காண அட கட்ட விரத்தான் போட்டு வேற ஒன்றும் இல்லையது. அதுதானா? அப்பதான் நீ காலை இழுத்துக்கிட்டு வரும்போது நான் என்னமோ காணான்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு இல்லாமையே வந்திருக்கிற. என்ன பண்றது சொல்லு. ஏப்பா அது போயிட்டு போகுது. நம்ம வீட்டுக்கு வேற ஒருத்தர் பண்ணிடல அவியல்தான் வரும். அவிதான் வரப்போவ. அப்ப நீ இருந்தாலே வர்றாங்க. நீ இருந்தாலே வர்றாங்க. அப்புறம் அப்பப்ப நோட்டை கையில கொண்டுகிட்டு ஒருத்தர் வர்றாங்கப்பா. அதானே அது என்னமோ வரும். நாம 2 பேரும் பாத்துக்கலாம். நாம 2 பேரும் மட்டும் பாத்துக்கலாங்கிறாங்க. அது சின்னதே நோட் கொண்டு வந்து காட்டி நான் பார்த்தா என்னமோ நோட் பார்த்துக்கிட்டு அப்படி பாக்குறாங்க எழுதுறாங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது அப்படியா இருக்குது. ஒரு சம்பரதாயன் நான் இப்படி ஏவாரத்துக்கு மேலே புறப்பட்டு போகிறேன். உழவு மலைக்கு போக வேண்டாம் பவரான்னு சொல்லி. ஆமா போன என்னது போன வரைக்கும் அதுதான்ப்பா. அம்மா நீ போனையே இல்லையா? அப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறா. பாய போடுறது குழந்தை அப்படின்னா என்னது என்னன்னு கேக்குற? வந்துட்டியா? மலை கடைக்காரன் வந்தாங்களாமா, கொடுத்து கழிக்கிற முடியாமா என்னவோ. அப்புறம் அவை நோட் பண்ணிட்டு வராங்களாமா, இன்னொரு எழுதுறாங்களாமா. இது என்ன நடக்குது வீட்டுல? இதெல்லாம் வாய்க்கு எனக்கு இருந்தாலும் மறந்து கிடந்து போகும். நீ போன மனுஷன் வந்து ராசாவாகி அப்புறம் நான் ராணி ஆகி அப்புறம் எப்ப அவங்களுக்கு இந்த காங்கன கடனெல்லாம் கொடுக்கறது. அதனால
கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, மறந்து போகும் என்னமோ. எவ்வளவு இருக்குதுன்னு எழுதி, இன்னைக்கு 10 ரூபாய்ப்பாங்க, நாளைக்கு 15பாங்க. அதனால போய் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம இல்லப்பா கணக்கு வழக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளையில கணக்கு பார்ப்போம், பொழுதோட வழக்கப்போம். நாளைக்கு வாங்கன்னே சொன்னா எனக்கு கேக்குது. அர்ஜுனவையா கண்டுபட்டி விடுறாங்களா, பைலன்ஸ் பண்றாங்களா? இருந்தாலும் இருக்கு பிரச்சனை வச்சிருக்காங்கப்பா. அது போல போயிட்டு போகுது. அங்கே கொடுத்து கடிக்கிறோம். அப்புறம் வேற என்ன மணி கடைக்காரருக்கு இல்ல போக இடத்த கொடுத்து கடிக்கிறோம். ஐயோ வீட்டுல பொம்பளை கிட்ட அது வேணும் இது வேணுங்கிறீங்க. இதான் கொண்டாந்து கொட்டி இருந்தாத்தேன்னு நாங்க செய்ய முடியும். கட்டிச்சோறு கட்டு நீங்க புளி இல்ல. அங்க போனா அப்புறம் 3 நாள் ஆகி போச்சுங்க புளி தீர்ந்து. அப்புறம் சரி நீ என்னடா பண்றது, அவங்க போய் கடனை வாங்கிட்டு வந்து அப்புறம் புளிச்சோறு கட்டி வச்ச புளிய உதர பண்ணி எதை கொடுக்கலாம்னு கொண்டுட்டு வந்தேன். சரி, அப்புறம் அதெல்லாம் கடனை வாங்கினது. அப்புறம் நாளைக்கு ராசா வாங்கிடுவான்னு என் ரோட்டுக்காரன் போன மனுஷன் நாளைக்கு வந்துடுவேன், வரட்டுங்க வாங்கிக்கலாம்னு சொன்னவங்கிட்ட. இதெல்லாம் எப்ப கொடுக்குறதுன்னு கேட்டாங்க. நான் என் ரோட்டுக்காரன் நாளைக்கு வந்துடுவானுங்க, வந்த உரம் கொடுக்குறேன்னு அப்படின்னு சொன்னேன். சரி சரி இதான் பாத்துங்க. எதுவுமே பகலைக்கு பார்த்து பேசணுமா, அன்றைக்கு அது வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்ணார காண்பதும் போய், காதார கேட்பதும் போய், எதையுமே தீர்க்க விசாரிப்பதும் மெய்யின்னு சொல்லுவாங்க. என்ன ஏதுன்னு தெரியாம சும்மா வந்து காஞ்ச மாடு கம்பல் விழுந்தாப்பல இந்த ஓலம் மேல மண்டாப்பல படபடன்னு தெரிஞ்ச மனுஷன் என்னதே பண்றான். நீ தேவிலே அச்சனவி வந்தா கட்டோட கொடுக்குறாங்க, நீ ஒருமை கொடுக்குற. சரி சரி பரவாயில்ல. உங்க அம்மா வேற உழவு மலை கடந்து கிடந்தாடா, நீ கடைக்கு இது போயிட்டு வாங்கோ, நான் உங்க அம்மா சமாதானப்படுத்துறேன். நான் ஐயங்கார் பேப்பருக்கு போயிட்டு வரப்பா. போயிட்டு வா. அட காமாட்சி, என்னவா போனே உழவு மலை கடந்து வரமாட்டேன்னு சொல்லு. நான் போனே வந்துட்டு பாத்தியா, வந்தா போச்சாலும் ஒன்ன காணமே. அதுவே அட்டம் போச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அதான் அந்த மட்டும் தப்பிச்சு வந்தீங்களா? அப்புறம் போனீங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சும் தலை கொண்டாந்தீங்களா? எல்லாம் ரெடி. என்னது போன காரியம் செய்யமா? சரி, அப்ப ராசா வாங்கிட்டீங்களா? இன்னும் நான் ராசாவும் நீ ராணி. அதான இன்னும் ஒரு நாளைக்கு பொறுத்துக்கணும். அப்படியா? ஆமா, அதுக்கு மேல ஆணி, அதுக்கு மேல பாத்துக்கலாம். சரி, போன காரியம் வெற்றி. திங்கட்கிழமைக்கு காலையில நேரமே போனாக்கு. ஆமா, பொன்னாமலசாமியை கொண்டா அப்புறம் நான் மேல போயிரு பாத்துக்கா. ஆமா ஆமா ஆமா, திங்கட்கிழமைக்கு போனா அவையில கொண்டா மேல போயிருவீங்க. அப்புறம் மேல பணக்காரனா இருக்கு. ஓ, அது போயிட்டு போகுது. காமாட்சி, பசி ஆகுது. சரி, என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? பசி ஆகுதா? நானா பண்ணலாம்னு இப்ப நான் நினைச்சேன். அதுக்குள்ள பேசிட்டு புடிச்சுட்டு வந்தாங்களா, நீ மேல பண்ண போதும் விட்டுட்டேன். உனக்கு எந்த நேரம் இதே என்ன பண்ணா போதும் எடுங்க. காமாட்சி, கன்னத்தில் ஒன்னே ஒன்னு கடனாகத்தாடி, கண்ணுக்குள் விளையாடும் கலைய நீவாடா. கண்ணம் தானே நானே நானா, தானே தனநானோ தனநான. பூ போல சிரிக்கும் மத்தாப்பு, தீயதும் வரவாமல் வெடித்திடும் கேப்பு. கண்ணத்தில் ஒன்னே ஒன்று கடனாகத்தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீவாடா. காமாட்சி என்று சொல்லி இல்லத்துல வந்து எனக்கு ஒரே பிரியமா இருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் யோசனை என்ன அப்படின்னா, எப்படியாவது பணக்காரனா கூட மேல போகும். ஆமா, மேல போகும். இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த எம்பெருமானுடைய அருளாலே அந்த நாட்டுல தானே திங்கட்கிழமையும் வருது. திங்கட்கிழமை காலையில நேரமே இவருக்கு எப்படியாவது வளநாடு போய் பொண்ணரை கொண்டு போட்டா பணக்காரன் வெடியா தூங்காம இருக்கிறார் செம்பகுள்ளர். அப்போ மாயவன் இரவில அம்மா கிடக்க வேலைக்கு இருவார் விளக்கிடுவார், கத்திடுவார் கத்திடுவார், கிழக்க வேலைக்கு இருவார் விளக்கிடுவார், கத்திடுவார், கங்கி வேலைக்கு இருவார் விளக்கிடுவார். அம்மா நாட்டிலே கதிரோங்கிற
குவேலுக்கு ரூபாய் வெளுக்கு ரூபாய் காதல் ராவணன் அப்படி பச்சு பச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்குது. பச்சு பச்சனை வெடிச்ச உடனேமா நாம இதுக்கு நேரமே போயிடும். ஒரு சமய பொன்னர் வாரங்களோடு வராமட்டா வேவனம் வளர்ந்து போயிடும். நாம நேரம் வளராட போய் கொண்டிருந்தோம் போயிடலாம் என்று சொல்லி அப்ப சிம்பவண்ணாசாரிதானே அங்க இருந்து புறப்பட்டு ஒரு சீக்கிரமாக சாமி எங்க அல்ல வராரே இன்னும் வந்தோம். காமாட்சி காமாட்சி போயிட்டு வாரேன். போயிட்டு வாங்க. வந்துட்டீங்களோ? போகி பொண்டாட்டி இப்படி கேட்கறான். ஒரு காரியத்துக்கு வெளியே விடப்பட்ட போகிற பொண்டாட்டி உணவு மலைக்கு அழகானாக்கு போயிட்டு வந்து எப்ப வருவீங்க என்னன்னு கேட்டேன். மனசன் போனா எத்தனை நாள் ஆகும் என்ன ஆகும்னு பொண்டாட்டி இருந்தா கேட்காமே இருப்பா. அதெல்லாம் கட்டாம இருந்துட்டா ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் புறப்படாதுக்கு முன்னே போற போது கேட்பாங்களா? போகையில தானே போயிட்டு வரணும்னு சொல்றீங்க. அதே எப்ப வாரீங்கன்னு கேட்டேன். அழகுமுத்து என்ன பேசி ஆகாதரா? அப்பா நீ போடா. அம்மா இறந்துட்டு போற நீ போனப்பா. பையன் அருமையான லைஃப் அதுக்கு புறத்த விளையாட்டு கொண்டா. அப்பன் காசே கொடுக்கறது இல்ல. அப்பன் இல்லைன்னு எப்படி வாரீங்கள? அப்ப 50 100 கொடுக்குறாங்க. அப்ப நேத்து வந்தா இன்னைக்கு வரையும் நான் கடைக்கு போகல. கடைக்கு போறியா? அது வேணுமா? அது வேண்டாம் தங்கம். ஏய் நாளி ஆகாதரா. ஏப்பா வடநாடு போயிட்டு வந்தோடனே பணக்காரன் ஆனோனையுமே சித்திடோ. ஏண்டாப்பா நீ பணக்காரனான எனக்கு கல்யாணம் மூச்சு வைப்பின்னு பார்த்தா நீ சித்தி கூட்டிட்டு வரங்கிற. ஆனா வந்தப்ப படிக்கலாம் மாடு. வேண்டாம் உன்னை நம்பருக்கு இல்லாமா அப்பம் போயிட்டு போறேன். ஆமா நீ போ சொல்லு பாப்பா. போறா என்று சொல்ல அப்ப தங்க வலைய வாரி எங்கிருந்த புறப்பட்டத்தானே தன்னை நானே நல்லா பொன்னை வளம் நாடோ தேவகாரி புறப்பட்டு வராரே வராரே பொன்னை வளம் நாடோ தேடி நாடு தேடி நாடு தேடி வராரே பொன்னை வள நாடு தேடி என்ன நல்லா நடை நடந்து கீழம்மா வராரே வராரே சின்ன நல்லா நடை நடந்து நல்லா நடை நடந்து நானே வராரே சின்ன நல்லா நடை நடந்து அழகண்ணா அண்ணாடை ஏவகாரியால் மறைஞ்சா குதிரவேகோ அழகண்ணா அண்ணே தன்னை நானே அண்ணா மறைஞ்ச குதிரை வேகோ தன்னை பொழுதுகள் மேல வந்துகிட்டு இருக்குது. பச்சனை வெடிச்சு மேல வரையிலேயே வந்தாச்சு வளநாடு வந்து அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்கால தப்பி தவறி சங்கருக்கு இது பார்த்துட்டாங்கன்னா தூக்குநகத்துக்கு துண்டு செய்து போயிரு
பையன் உள்ள ஓரப்பு உள்ள போற வராமுட்ட பொண்ணு வராமுட்டா வராமுட்டான்னு ஒண்ணு அங்க போனா அவிய சட்டி நின்று போய் அங்க போனாலும் நான் போயிடும் என்று அப்படியே பயந்துட்டு அப்படியே மொல்லம் நட. ஆமா தங்கவல வியாபாரி இப்படி நடந்துட்டு இருக்கையில எங்க உறவர்த்த பொன்னாமல சாமியானவர்கள் திங்கட்கிழமை இன்னைக்கு நாம சத்தியமானது எல்லாம் கூட போக வேணுமே சொல்லி ஆசாரிக்கு வாக்காளர் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சீக்கிரமான வாக்கு சுட்டு பல்வளைக்கு பகவான பக்தி கொண்டு சுக்கு சுட்டு பல்வளைக்கு சூரிய பக்தி கொண்டு நேரான நீர் கொடுத்து நீதியோட மாறான சாமியானவர்கள் அப்ப சோமம் முதலீடு சோமகுண்டான சோழனை கட்ட குளக்கூட மண்டகத்துக்கு வந்தார். குளக்கூட மண்டகத்திலே வந்து சித்தமெல்லாம் சிவன்மயம் அரகராம் என்று சொல்லி அணிந்தாரே அணிந்து கொண்டு செல்லாண்டி அம்மன் எம்பெருமா மாயவர் சிவனை வேண்டிக் கொண்டு பொன்னாமல சாமியானவர்கள் காணாமது மட்டும் பாதம் கல்லியங்கோட்டை சீனி சந்தக சாப்பாடானது அறிந்துவிட்டு ஒரு சீக்கிரமான அத்தியத்துக்கு போக வேணும் என்று சொல்லி எங்க பொன்னாமல சாமி தானே அந்த பட்டூரி அகரமானைக்கு அம்மா கங்கரமானைக்கு பங்கூடனே பட்டூரம்மானைக்கு வாங்கூடாமே அது கண்டதன் காய்ச்சதானே அடியே தோழிகளா அம்மணி அடியே அம்மணி அடியே சேடிகளா அங்க சொல்லுங்க அடே சீக்கிரமா நிறுத்துங்க 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 என்னங்க பண்ணி இப்பதான் ஆட சொன்னீங்க நிறுத்துங்க நிறுத்திட்டுமுங்க அடி தோழிகளா என்னங்க ஆடுகிறோம் அதையலாமே நிறுத்துங்கம்மா இப்போ நிறுத்துங்கம்மா ஆடுகிறா தூரியாத்தா ஆடுகிறா புரியத்தா ஆடுகிறா புரியத்தா நிறுத்துங்காடி தாதிய நிறுத்துங்காடி ஓடுகிறேன் உரியத்தா ஓடுகிறோம் உரியாத்தா ஓடுகிறோம் உரியாத்தா உபயராமே நிறுத்துங்கம்மா நீங்க நிறுத்துங்கம்மா ஓடுகிறா உரியாத்தா ஓடுகிறா உரியத்தா ஓடுகிறா உரியத்தா உபயம்மே நிறுத்துங்காடி தாதி நிறுத்துங்காடி நிறுத்து 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 நிறுத்திட்டு கம்பெனி ஆட்டுங்கடி ஆட்டுங்கடிங்கிறீங்க ஆமா அப்புறம் நிறுத்துங்கடி என்ன கம்பெனி சரிங்களா அடியே ஆட்டுங்கடின்னு சொன்னா நான் தூங்க வேணும் அண்ணன் ஆட வேணுங்கிறதுக்காக ஆட்டுங்கடுன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த நேரத்திலே எங்க அண்ணன் வருகிற போது நான் அண்ணன் கொஞ்சம் தூரியில் ஆடிக்கொண்டு இருக்கலாமா அண்ணன் அப்படி அண்ணனை வாழ்க அண்ணா அப்படி நான் அழைக்கிறேன்னா எங்க அண்ணன் கார பொறுக்காத காராள வம்சம் சொல்ல பொறுக்காத சூரியகுல வம்சத்திலே பிறந்தவர்கள் அப்படியே வந்தவனையே திருப்பி போயிடுவாங்க கோவிச்சு தங்கச்சியுடைய மாளிகைக்கு போனோம் தங்கச்சி ஒரு வார்த்தை வான்னு நம்மளை கூப்பிடலப்பா மதியாதவன் தலவாசம் மிதியாதேன்னு சொல்லுவாங்க அங்க என்ன வேணும் மதியாத பக்கம் அப்படின்னு திருப்பி போயிடுவாங்க அதனால எங்க அண்ணனை வரவேற்பு செய்யறதுக்காக நிறுத்தி சொன்னேன் அப்படிங்களா நாங்க என்னத்தம்மணி கண்டோம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை தெரியலையா உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சிருந்து இங்க இருக்க மாட்டேங்குது அது அடியே சேடிகளா அதனால எங்க அண்ணன் அப்படின்னா அழகலே சிறந்தவர் எப்படி நம்ம மாளிகைக்கு வருகின்ற போது எத்தனை பேர் பார்த்தாங்களோ ஆமா வீதியில் வந்தா எல்லாரும் தான் பார்ப்பாங்க இல்ல ஒருத்தர் தானே இருக்குமா அது எப்படி இருக்கு வேற வேலையாட்டம் இருக்கு அதனால் எத்தனையோ பேர்கள் வரும்போது பார்த்திருப்பாங்க அதனால ஒருத்தர் கண்ணு மாதிரி இருக்காதுடி ஆமாங்க பட்டாளி பேர்த்த கண்ணு பட்டிருக்காடியே
கல்லடி வெட்டாலும் படணும் ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அது போல எங்க அண்ணமார்களுக்கு பாருங்க சரிங்களா அடுத்த அண்ணே நானே நன்னா அவிகளுக்கு தாசி என்னும் பட்டி இருக்கு அவைய வீதியிலே வர போது என்ன மேல் வர போது எம்போர் அவி எண்ணர்களே ரொம்ப அதிகமாத்தி இருப்பாள் ரொம்பாவி மீது வரும்போது எங்க அண்ணமார்களை கொடும்பாவிகள் பார்த்திருப்பார். ஆனாலே அவருக்கு திஸ்திகளுக்கு திஸ்தி பொட்டுகள் வச்சு என் கண்ணன் அழைக்கணும்படி சேரிக்கிறா. அப்படிங்களா? ஆமாடி. சரி அந்த நின்று கொண்டுட்டு வாங்க. எதுங்கோ? அதுவே திஸ்திகளிப்பாங்க. ஆளாத்தீங்களா? ஆமா. ஆளாத்தி எடுக்கிறது இன்னைக்கு லீவுங்கோ. ஆளாத்தி எடுக்கிறது இன்னைக்கு லீவு. ஏ இது என்னமோ அண்ணாடு அவதான் எடுப்பாளுங்க. என்னென்னமோ போடுறது செவச்சவன் இருக்குங்க அவங்க கொண்டாங்க. இப்படி ஆளாத்தி தட்டுகளை கொண்டு வரும்போது ஆளாத்தி தட்டை வாங்கி கொண்டு வந்தால் திரும்ப சரி அண்ணன் சாமி அரமனைக்குள் நுழையவும் சரியாக இருக்கிறது. அது கண்ட வெங்காயி எம்புறவு அண்ணா பெரியண்ணா அங்கமே கொண்டு போறே அங்கே அண்ணம்மா அங்கே என் பிறவை பெரியண்ணா அங்கமே இனி வாங்க வலது காலம் எடுத்து வச்சு சரி அண்ணா வாங்க அண்ணா என்று சொல்லி என்று சொல்லி செய்தாரே
பீடத்தின் மீது தாங்கள் அமர்ந்தல் அண்ணா. ஆகட்டு தங்கமே. அந்த நேரத்திலே அண்ணனுக்குத்தானே சரிங்களா என்னங்க நான் ஆறுடி ஐயோ நீங்க தங்கம் பொம்பளை ஒரு பொம்பளைய பிறந்த என்னாடி வேணும்? நல்ல புத்திமதி வேணும், மாதிரி வேணும். அடக்கொடுக்கம் வேணும். நம்ம அடக்கம் உனையாட்டி அதனால வீட்டுக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா சரி அவைய வாட கேட்கணும், எவச்ச வாய்க்கு தண்ணி கொண்டு கொடுக்கணும். ஒருத்தர் வந்தாங்கன்னா என்ன கம்மன் விட்டுட்டோம்னா சொல்லுவாங்க நான் போனேன், போனதுக்கு ஏதுன்னு கூட கேட்கல. அக்கா வான ஒரு வார்த்தை சொன்னா வேணாங்க சொல்லு. அட போன ஒரு தவச்ச வாய்க்கு ஒரு தண்ணி கொண்டாந்து கொடுத்தா என்ன முளப்பாவோ அப்படின்னு பேசுவாங்க. ஒரு பெண்ணா பிறந்தவ வந்தவர்களை வரவேற்புகள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தவச்ச வாய்க்கு முதல்ல தண்ணி கொண்டு கொடுக்கணும். ஏன் அண்ணனுக்கு தாகத்துல வந்திருப்பாங்க இல்லையா? ஆமா. அதனால கொண்டு வாங்க சீக்கிரமா பால் அமிர்தங்களை. அண்ணா இந்த நேரத்துல வாருங்கள் அண்ணா. அண்ணப்பான போடி இருந்து முடியா இருந்து அண்ணா நீங்க பன்னீர் அண்ணா நீங்க முடியா இருந்து அண்ணாவே அண்ணா நீங்க பன்னீர் நீங்க ஏழோ கோடி இருந்து முடியா இருந்து முடியா இருந்து ஏலம் போடியிருந்து எம்போரவி வெறி அண்ணா இங்கேடா நீரு நீரேடா நீரு வானம் போடியிருந்து எம்போரவி பொன்னேரண்ணா பன்னீர் நீரு பன்னீர் ஆகட்டு தங்கமே. அப்பத்தானே அண்ணம் நானே அண்ணா பன்னீர் தாகந்தே தாகந்தே மொழியருந்திய அன்னை ஏலம் போடி அருந்தி இளநீர் தாகந்தே பாலும் போடி அருந்தி வன்னீரே நாமளசாமியானவர்கள் அந்த தங்கை இடத்தில் காட்டியதே அம்மா தங்கமே பொன்னி வளநாடு உபரியா தீமையானே தேங்காய்க்கு 3 கண் இருப்பது போல தேவி தாமரைக்கு 3 மக்களாக பிறந்தவன் பீமரும் காமரும் வில்லனுக்கும் வண்ணமார் சாமிகள் தானே நாட்டிலே ஆட்சி வரிவாரங்கள் செய்து வருகின்ற பொழுது ஆனால் தங்காய் அண்ணா இவ்வளவு காலங்களுக்கு பொறுப்பாடு சரி நேற்றைய தினமான வாரமா அண்ணா ஒரு தங்கவல்ல ஏவாரியானவன் தங்கவல்ல ஏவாரி சரி ஏதோ சூழ்ச்சிகளானவன் இருப்பான் போல் இருக்குது. அந்த மர வல்லத்துக்கு தங்கவலாம் பூச்சுகளானது போட்டு தங்கவல்ல ஏவாரி போல வந்து வல்லத்தை கொண்டு வந்து கொடுத்தானம்மா. அண்ணா நான் வல்லம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது சரி ஆனால் சுவாமி சோழ நாடு வல்லம் கொண்டு போக வேணும், வருகிற வந்து இருட்டாகி போச்சு, அந்த நாளைக்கு தங்கி இருந்து காலையில் வரணும்னு சொன்னேன்.
அந்த வல்லத்தை வாங்கி வைத்து விட்ட காலையில் பார்க்கின்ற பொழுது இந்த தூண்டாமணி சூட்டின் வெப்பத்தினால முலாமல்லா உருகி விட்டதம்மா. அந்த வல்லத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த தங்கவனைவாரி சூழ்ச்சிகளானது பண்ணி சத்தியத்துக்கு வர சொல்றா வெள்ளாங்குளம். ஆகையால் அங்காயி அண்ணா ஒரு சீக்கிரமாக ஏறிய பொழுது இறங்குறதுக்குள்ளாக சரி வெள்ளாங்குளம் ஆமா சத்தியத்துக்கு சென்று சென்று நம்ம துறவுல ஒரு பொலிசாமிக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க. வாங்க 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 வெகு நாள் ஆகி போச்சு. வெள்ளாங்குளம் மத்தியத்துக்கு அழைத்திருக்கிறான் தங்காயி. ஆகையாலே ஆமா ஏறிய பொழுது இறங்குறதுக்குள்ளாக சத்தியத்துக்கு போயிரு வெள்ளாங்குளத்துக்கு எனக்கு ஒரு சீக்கிரமாக நீ விடை கொடுத்தாய். விடை கொடுத்த அண்ணா தங்கமே ஒரு தங்கவெல்ல வியாபாரியானவன் நம்மளுடைய மாளிகையிலே வந்து தங்கி இருந்து சரி தாங்களை வெள்ளாங்குளத்துக்கு சத்தியத்தை அழைத்தான். ஆம் தங்கமே. ஐயோ அண்ணா தங்கமே அந்த வல்லத்தை எதற்காக வாங்கி வச்சீங்க அண்ணா? அண்ணா தங்கமே ஆனால் அவன் கொண்டு வந்திருக்கிறது பாருங்கள் வரி என்ன? ஐயோ தங்க வல்லம் தங்க வல்லம் அல்லங்கண்ணா 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 அல்லோவண்ணா தலையருக்கோ அண்ணா தலையருக்கோ வந்த வல்லோ அண்ணா வந்தோ வல்லோ ஆனால் சதிக்க திட்டமிட்டு வந்திருக்கிறான். சதிகாரம் சதிகாரம். அதனால அண்ணா சத்தியம் செய்ய தாங்கள் போக வேண்டாங்களா? போக வேண்டாம் தங்கமே. காரம் பொறுக்காத காராள வம்சம் சொல்லு பொறுக்காத சூரியகோள வம்சத்திலே வர ரெண்டா பெருங்குடியா வம்சமா பெருமா ஒரு வஞ்சி பெத்த ஆசாரி சிறுக்கணத்தை தட்டா தட்டாஞ்சு ஒதுக்குத்தானே அவனுக்கு பயந்துக்கிட்டு போகாம எப்படி இருக்க முடியும்? சத்தியத்தை பண்ணி கொடுத்தா நான் வல்லத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறான். இதுக்காக இப்படியமா போகாம இருக்க முடியும்? நீதி தவறாமல் நிச்சயங்கள் மாறாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஒண்ணாம்பல சாமி ஆசாரிக்கு சத்தியம் செய்ய வரவில்லை என்ற சொல்லி ஏளனமாக பேசுவான்னு சொல்றீங்களா? அண்ணா வேண்டாங்க அண்ணா. அண்ணா நான் அரமண மாளிகையில வருகிறேன்னா அவன் 3 பேர் இன்னைக்கு சேரும் பேரந்தவியோ நாம பேரந்தவியோ பிறந்தவியோ பேரந்தவியோ செல்வையப்பா செல்வையப்பா உதவியோ உதவியோ ஐயோ செல்வம் பால் உண்டவியோ நாம ஒன்ன பேரந்தவியோ உதாய்ப்பாடவியோ யார் வாங்கிய வரத்திலே அண்ணா அரசுக்கு ஆண் 2 அடுக்கிறக்க பெண்ணொருவியும் சொல்லுக்கு ஆண் 2 நாட்டிலே வரும் சோதனைக்கு பெண்ணொருவி என்றும் நான் அந்த பெண்ணொருவியாகத்தானே என்ன கற்புடைய மங்கை நான் காலன் பத்தினியாக இருக்கிறது படியினாலே ஐயோ அரமண மாளிகையில வருங்கள் அண்ணா
அண்ணா ஆகா ஆக சொப்பனங்க அருங்கிலி யாரும் கண்டேன் அண்ணா அருங்கிலி யாரும் கண்டேன் அண்ணா சொப்பனங்கோ சொப்பனங்கோ அருங்கிலியும் நானும் கண்டேன் அம்மா அருங்கிலியும் நானும் கண்டேன் அம்மா சொப்பனங்கோ பொக்கோடியானும் கண்டேன் அண்ணா ஐயோ பொக்கோடியானும் கண்டேன் அண்ணா சொப்பனங்கோ சொப்பனங்கோ பொக்கோடியும் நானும் கண்டேன் அம்மா பொக்கோடியும் நானும் கண்டேன் அம்மா அண்ணா ஆகாத சொப்பனங்களும் பொல்லாத கனவுகளை எல்லாம் கண்டிருக்கிறேன் தங்கமே இந்த கனவுகளை எல்லாம் கண்டபடுகிறார் நீங்கள் அந்த தட்டான் பேச்சை கேட்டு சத்தியம் செய்ய போனதானா அண்ணா தங்கமே. ஆபத்து நேரும்படியாக நான் கனவு கண்டிருக்கிறேன் அண்ணா தங்கமே. போகாதே போகாதே அண்ணகாரே அண்ணாகாலே பொல்லாக நேரவும் கண்டேன் அண்ணா பொல்லாக நேரவும் கண்டேன் அண்ணா போகாதே அண்ணாகாலே அண்ணகாரை பொல்லாங்கு மல்லம்மன் நேரம் கண்டே நானும் பொல்லாங்கு நேரம் கண்டே அண்ணா சத்தியம் செய்ய போனதானா சதிகளும் வந்து வேறேறும் அண்ணா அங்கே சதிகள் வந்து மேலேறும் அண்ணா மன்னவே போனதானா ஐயோ போனதானா வந்தே நேரும் அம்மா ஜாதிகள் வந்தே நேரும் அம்மா தட்டான் ஜாதிக்க கண்டே ஆண்டவரே, ஐயோ சதிகளும் வந்து நேர கண்டே ஆத்தரி மோசம் வந்து நேர கண்டே ஜாதிக்க கண்டே ஆத்தரிக்க கண்டே மோசம் நேர கண்டே ஜாதி மோசோ நேர கண்டே ஐயோ அண்ணா ஒரே கொள்ளனே நினைப்பான் அண்ணா புலகார தட்ட ஐயோ புலகார தட்டானோ நினைக்க கண்டே நினைப்பானே கொலகாரோ தத்தனம் கொலகாரோ தத்தனம் அண்ணா சரிங்க அவன் நினைப்பான் அண்ணா சரியார தட்ட சரியார தட்டான் ஐயோ நினைப்பான் அண்ணா அண்ணா சரிக்க சரி நினைப்பான் சரிகார தட்டான் கொள்ள நினைப்பான் இந்த குலகார தட்டான் தட்டானுடைய வேட்கை கேட்டு போக வேண்டாங்க அண்ணா போக வேண்டாம் அண்ணா மின் வச்ச கால அண்ணன் பின் வைக்க மாட்டான்னு தெரியும். தங்கை கண்ட கனவுகள் பொல்லாத தங்கை கண்ட கனவுகள் ஒருபோதும் பொய் போகாது. பத்தினியா கண்டா பழுது வந்து நேராது முத்துமையா கண்ட கனவு ஊசி மூலம் சாயாதுன்னு தெரியும். இருந்தாலும் நீ கண்ட கனவுகளை எல்லாம் நான் நடிக்கிறேன். ஆனா இருந்தாலும் தட்டானுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறோம்னு வாக்கு கொடுத்து விட்டேன். நான் அந்த சத்தியத்தை போய் நிறைவேற்றி கொடுத்துட்டு வந்தேன் அம்மா. வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். வேண்டாங்க தம்பி சங்கர் வந்தால் கூட ஏதோ ஒன்று சொல்லி நான் வெள்ளாங்குளம் போயிருக்கிறான்னு சொல்ல வேண்டாம். சரி. நான் மட்டும் போய் அந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். உன்னிடத்துல சொல்லி விட வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் தங்கமே. ஆனால் இந்த வளநாட்டிலே பொண்ணு முடிதரத்த உலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய என்பொருள் பெரியண்ணன் தம்பி தங்கமிக்கு காலையிலே இட்டு இந்த தண்டயத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எப்பொருள் பெரியண்ணன் கட்டானுடைய வேட்டுக்கு நீங்கள் தலைவணங்கி போக வேண்டுமா? அப்படி போகவில்லை என்றால் நீதி தவறாமல் நிச்சயங்கள் மாறாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஒண்ணாமல சாமி தட்டான் இடத்திலே வல்லத்தை வாங்கி வைத்துக் கொண்டு சத்தியம் செய்து கொடுக்கிறேன் என்று வாக்களித்தவர் வாக்கு தவறிவிட்டார்.
அப்படின்னு சொன்னால் மறுநாடுகளிக்கும் அம்மா தங்கமே இந்த நல்ல சாணம் பேசு நல்ல சாணம் பேசு. ஐயோ அண்ணா, நீங்கள் அப்படி போக வேண்டாம் என்று தடுத்தால் கேட்க மாட்டேங்கிறீங்க. போனால் உங்களுக்கு சரிமோச நேருமே அண்ணா. அப்படி போகவில்லைன்னாலும் கூட ஊரியே கேலிக்கும் அம்மா தங்கையாரே தங்கையாரே முற்றதானோ ஏதும் அம்மா முத்தமியே தங்கையாரே அம்மா தங்கையாரே முற்றத்தாரோ பேசும்